இது திருநாள் திருவிழா. நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட 3 கலைஞர்கள் இணைந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பிரதான விழால விருது பெற்ற கலைஞர்கள். அவங்க தான் ஜபு, சுதாஷினி, இந்திரா. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். சரி, இங்க வந்திருக்கீங்க, ஒரு gift வாங்கிட்டு வரணும் ஒரு அக்கறை இல்ல. நாம தான் gift. அத வச்சு நாங்க என்ன பண்றது? பழைய gift அடிக்கலாம். இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல தெரியுமா? நம்ம வந்து கேள்விகள் கேட்டு உங்களை போர் அடிக்க போறதில்ல. உங்களுக்கு அப்படி கிறிஸ்துமஸை பத்தி என்னதான் தெரியும்னு நாங்க கேள்விகள் கேட்டு நீங்க சரியா தவறான்னு சொல்ல போறீங்க. சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரியா? சரி, கிறிஸ்துமஸ் தாத்தா பாத்திருக்கீங்களா இல்லையா? எங்க பாத்திருக்கீங்க? படத்துல. என்ன படம்? நிறைய படத்துல. ஒரு படத்து பேரை சொல்லுங்களேன். ஞாபகம் இல்ல, சென்டா கிளாஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. சிவாஜி வேஷம் போட்டிருக்காரு, ரஜினிகாந்த் வேஷம் போட்டிருக்காரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற சென்டா கிளாஸ் தாடி வச்சா நீங்க ஒரு கிளாஸ். என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. சாண்டா தாத்தா அவர் உடுத்துற உடை பச்சை நிறத்துல இருக்குமா, சிவப்பு நிறத்துல இருக்குமா? கஷ்டமான கேள்வி கேட்டீங்க. Originally it's brown color. It's leather. என்ன இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. ஏன்னா கோல்ட் கண்ட்ரில இருந்தார் அவர். நார்த் போல்ல இருக்கும்போது அந்த கோல்ட்னஸ்க்கு லெதர் போட்டா தான் அந்த கோல்ட்னஸ் அடிக்காம இருக்கும். அப்புறம் சில மார்க்கெட்டிங் கம்பெனி அவரோட காஸ்டியூமை மாத்திட்டாங்க. இவரே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி. இவ்வளவு அறிவுபூர்வமா சொல்றதுக்கு இது 50-50 நிகழ்ச்சி கிடையாது. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எஸ் ஆர் நோ. ஓகே. பச்சை. 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 நீங்க பச்சை என்பது சரியான பதில். நீங்க ஒரு பச்சை தமிழன். இப்ப கிறிஸ்மஸ்க்கு இன்னொரு வார்த்தை வந்து எக்ஸ்மஸ். அந்த எக்ஸ்மஸ்னு வார்த்தையை பயன்படுத்தணுமா பயன்படுத்த முடியாதா? முடியும். நம்ம ஆட்ஸ்ல பாத்துறோம். இல்ல, அது ஆன்லைனோட இதுக்கு வந்து எக்ஸ்மஸ் போட்டாக்கா உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம். சரியா தவறா? சரி. சரி. எக்ஸ் என்பது கிரீக் மொழியில கிறிஸ்ட் என்று எக்ஸ் என்றால் கிரைஸா. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அங்க ஒன்றுக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த ட்ரெடிஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் ஆரம்பிச்சுதா? தவறு. இல்ல, தவறு. யாருக்காச்சும் சரியான பதில் தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஜெர்மனியா இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? நான் சொல்றேன் ஃபின்லாந்து. ஃபின்லாண்டா? நீங்க ஜெர்மனி. ஃபின்லாந்து தான் நான் நினைக்கிறேன். ஜெர்மனி என்பது சரியான செந்தே மலரே. 10 புள்ளிகள் உங்களுக்கு. சரி, அடுத்த கேள்வி. கேண்டி கேன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேண்டி கேன்ஸ்ல வந்து ரெட் அண்ட் ஒயிட் இருக்கு இல்லையா, ஒரிஜினலி அது வந்து ஒயிட் அண்ட் பிளெயின். இது வந்து சரியா தவறா? சரியான பதிலா இருந்தா நம்மளுக்கு கவலை சரியா இல்ல. தான் இருந்திருக்கும். தவறான பதிலா இருந்தா நம்மளுக்கு கவலை இல்ல. இந்த மாதிரி எனக்கு உனக்கால அவசரம் கூடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதுல கொஞ்சம் பெப்பர்மின்ட் டேஸ்ட் இருக்கும். மேபி அது பச்சையா கூட இருந்திருக்கலாம். சாவு அடிக்கறாங்களே நீங்க. ஒரிஜினல் நான் சொல்றேன் என்ன கலர்? பியூர் ஒயிட்டா தான் இருக்கும். அப்ப கலரிங்லாம் கலரிங் இல்ல, அத நான் நினைச்சேன். நீங்க சொன்ன பதில் உங்க மனச மாதிரி வெள்ளை என்பது சரி. இவன சரியான பதில் சொல்ற பிரைஸ் ஏதாவது இருக்கா? அது அப்ப பிறகு சொல்றோம். ஓகே, ஜிங்கிள் பெல் பாட்டு தெரியுமா? பாடுங்க பாப்போம். Jingle bell, jingle bell, jingle all the way. இந்த பாடல் ஒரிஜினலி கிறிஸ்மஸ்க்கு எழுதப்பட்ட பாடலா? இல்ல இல்ல. அட்வர்டைஸ்மென்ட்ஸ் எந்த அட்வர்டைஸ்மென்ட்? தெரியல. மேபி ஷாப்பிங் சென்டர் எல்லாம் போறதுக்கு எழுதி இருப்பாங்க. ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி இது எழுதப்பட்டது. மேபி தேங்க்ஸ் கிவிங்கா இருக்கலாம். தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங். நீங்க சொல்லுங்க உங்க பதில். தெரியல, எனக்கு மேபி டொனேஷன் கேக்குறது. சரியான பதில் எஸ். அது கிறிஸ்மஸ்க்கு எழுதப்பட்ட பாடல் கிடையாது. தேங்க்ஸ் கிவிங் எழுதப்பட்ட பாடல். சரியான பதில் சொல்லிருக்கீங்க. கடைசியா ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா இங்க நீங்க இருக்க தகுதி பெற்றவர்களான்னு இந்த கேள்வி தான் முடிவு பண்ணோம். ஐயோ, ஒரு காலத்துல ஆக பெரிய கிறிஸ்மஸ் படம் சிங்கப்பூர்ல தான் இருந்தது. சரியா தவறா? சரி. தவறு. ஐயோ, நான் நினைக்கிறேன் அயோன். அயோன் ஆச்சு. நீங்க பொட்டனி கார்டன். கிறிஸ்மஸ் ட்ரீ சரியா தவறா? பின்னாடி இருக்கு பாருங்க. தவறு. தங்லின் ஷாப்பிங் சென்டர். ஓகே, தங்லின். ஏன்னா அவங்க ரொம்ப இலபெட்டா செய்வாங்க. அந்த சைப்ரஸ் மரத்தை பத்தி பேசுறீங்களா? இல்ல இல்ல, அது சிங்கப்பூர்ல இல்ல, அமேசான் காட்டுக்குள்ள தானே இருக்கு. சரி, நீங்க சொன்ன பதில் சரியான பதில். நானும் உங்கள மாதிரி தான் நினைச்சேன். ஷாப்பிங் சென்டர் வச்சு நானும் அதான் நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்ப கிறிஸ்மஸ்னாலே கேரிங், கான்ட்ரிபியூட் அல்லது செலிப்ரேட் ஆங்கிலத்தில் சொல்லலாம். இப்ப கேரிங் சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தவிர்த்து யார் உங்களை வந்து அதிகமாக கேர் பண்ணியிருக்கா அல்லது நீங்க கேர் பண்ணியிருக்கீங்க? ஐ திங்க் நண்பர்கள் சொல்லலாம். இல்லாட்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானா என்னோட ஆசிரியை.
அவங்க பேரு அவங்க வந்து டாக்டர் சரோஜினி. அவங்க வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியை. என்னுடைய வெல்பீயிங்க்கு ரொம்ப அவங்க கான்சர்ன்டா இருப்பாங்க. நான் படிக்கிறதையும் தவிர்த்து சில விஷயங்கள் நான் டல்லா இருக்கேன்னா இம்மீடியட்லி அதை பத்தி கேட்பாங்க. இல்லாட்டி வீட்ல இருந்து இட்லி வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆசிரியரா செஞ்சிருக்காங்க. ஸோ அவர் சே ஆசிரியர். இன்னைக்கு ரொம்ப தெளிவா உச்சரிப்பு சரியா இருக்குன்னா அதுக்கு டாக்டர் சரோஜினி தான் காரணம். அவங்க தான் காரணம். சரோஜினி தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இப்ப நீங்க யார் அதிகமா கேர் பண்ணிருக்கீங்க ஒரு நபருக்கு? ரிலேட்டிவ் சொல்றீங்களா இல்ல இவங்க எல்லாம் தவிர்த்து? ஐ திங்க் ஜெனரலி கைண்ட்னஸ் வந்து எல்லாருக்கிட்டையுமே இப்போ யாருக்காச்சும் ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என் கண்ணு முன்னாடியே நடக்குதுன்னா ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் பர்சன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கு. லைக் மிஸ்ஸிங் பர்சன். ஆமா, அவர் வந்து வயதானவரே ஷூ இல்லாம நடந்துட்டு இருந்தாரு. போய் பார்த்தா டிமென்ஷியா. ஸோ அவருக்கு எங்க போறாருன்னு அவருக்கே தெரியல. போலீஸ் கடிச்சு கடைசியில் பார்த்தா ஃபேமிலி சொல்லியிருக்காங்க அவர் ஒரு மிஸ்ஸிங் பர்சன். ஸோ அந்த மாதிரி யாரா இருந்தாலுமே யூ மஸ்ட் பி கைண்ட். ஓகே, அடுத்து வந்து ஜப்பு, உங்களுக்கு தான் எங்களுடைய கேள்வி. நீங்க வந்து சமுதாயத்துக்கு செஞ்ச ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன? நீங்க அதை பண்ணப்போ உங்களுக்கு ரொம்ப மன திருப்தி கிடைச்சிருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? நான் எப்பவுமே லைக் சாப்பாடுகளை நடிப்பை தவிர்த்து நான் உணவு கடையில் செய்யும் போது ஸோ எனக்கு ஒரு ரேட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பட் அந்த மனசுக்கு ரேட் இருக்கு, ப்ரைஸ்லெஸ்ல. ஸோ என்னோட எனர்ஜி எல்லாமே அந்த சாப்பாடில் தான் நான் கொடுத்து அவங்க சாப்பிடும்போது என்னோட அன்பை உணர்றதுக்கு தான் செய்வேன். இட்ஸ் லைக் ப்ரைஸ்லெஸ். தட்ஸ் வை ஐ டோன்ட் புட் ப்ரைஸ் ஃபார் மை ஃபுட். தட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஃபுட் இஸ் the way to someone's heart. So வந்து உண்மையாலுமே அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன். நீங்க ஜபுவோட பிரியாணியை சாப்பிட்டே ஆகும். நான் இன்னும் சாப்பிட்டது இல்லையே. கொண்டு வரல நீங்க. ஒரு நாளைக்கு, அதாவது இன்னைக்கு ஒரு டர்க்கி பிரியாணி செஞ்சு கொடுப்பீங்களா நமக்கு? டர்க்கி பிரியாணி இன்னைக்கா? டர்க்கி பிரியாணியா? செஞ்சிருவோம். சரி இந்திரா, இப்ப கிறிஸ்மஸ்க்கு நீங்க உங்களுக்குன்னு வாங்கின ஒரு பொருள் விஷயம் ஏதாவது இருக்கா? எனக்கு நான் அதை வாங்கிக்க மாட்டேன். நான் தான் வாங்கி கொடுப்பேன். இல்ல, வாங்கி கொடுக்க நிறைய பேர் இருக்கிறப்ப என்ன வாங்கி கொடுப்பாங்க அந்த நேரத்துக்கு. இப்ப தெரியாதவங்களுக்கும் இல்ல ஒரு நண்பருக்கோ தான் நம்ம வச்சுதான் ஆசை கொடுப்போம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தேவை அதை தானே நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி அம்மா சினிமா எங்க சிஸ்டர்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்குவேன். இந்திரா, நீங்க யாராவதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருப்பீங்களே, பாசமா அன்பா? எங்க அம்மாவுக்கு தேவையான ஜாமான் நான் தான் வாங்கி கொடுப்பேன். சினிமாவுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? குறிப்பா உடுப்புல இருந்து, காலணில இருந்து, ஆடைகள்ல இருந்து. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நான் உணவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சின்ன பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதை விட பொருட்களை விட மற்றவங்களுக்கு உதவி தேவைப்பட்டா அந்த இடத்துல நான் இருப்பேன். ஹேண்ட்ஸ் ஆன், இறங்கி வேலை செய்வேன். நீங்க ஜப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தானே? ஒரு காலகட்டத்துல அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்த போது டக்குன்னு வந்து ஒரு முத்தம். இது கல்யாணம் பண்ண ஆளுங்க அதெல்லாம் எதுவும் இல்ல. வாங்குறதுன்னு சொல்லும் போது ஜப்பு, சின்ன வயசுல நான் கேக்குறேன் சின்ன வயசுல நீங்க உங்களோட சம்பளத்தை வச்சு நீங்க ஒரு சைக்கிள் வாங்கினீங்களாமா உங்க டீனேஜ்ல? ஆமா ஆமா. அப்ப நான் பிறந்தேனான்னு கூட தெரியல. ஆனா அப்ப வாங்கின சைக்கிளை பத்தி எங்க கிட்ட இப்ப சொல்லுங்க. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு சைக்கிள்? அந்த ஒரு காதல் எனக்கு சைக்கிள் மேல. ஸோ நான் ஒரு $300 சைக்கிள் வாங்கிட்டு அது ஒரு 3000 கிட்ட செஞ்சேன். எல்லாம் அலுமினியம் மாற்றி, ஷிமானோட கியர் மாற்றி, அப்புறம் ஏலன் கீ. தட் மீன்ஸ் யூ டோன்ட் நீட் டூல்ஸ். அந்த சைக்கிளை விளையாடுறதுக்கு நீங்கள் கையால் ஏலன் கீயை வச்சு டிஸ்மெண்டல் பண்ணிடலாம். அந்த மாதிரி சைக்கிள் செஞ்சேன். அப்புறம் திருட்டு போயிடுச்சு. இந்த காசுக்கு அந்த காலத்துல பைக்கே வாங்கிருக்கலாமே. இல்ல, அப்ப வந்து கிரேஸ் இருந்துச்சு எனக்கு அந்த பைஸ்கல்காக. அவ்வளவுதான் உங்க கதையா? அந்த சைக்கிளை வச்சு அவர் போடாத சீனா? அதான் அந்த சீனை போட்டுதான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சைக்கிள். சீன் போடல, அவ்வளவு லவுட்டா இருக்கும். ஏன்னா yellow and blackல இருக்கும். யார் திருடுனான்னு கண்டுபிடிச்சிங்களா? யாரு திருடுனான்னு எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் சைக்கிள் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த காசை சேமிக்க ஆரம்பிச்சேன். இப்ப இங்க வந்துட்டு அது பக்கத்துல ஒரு பாடகை வச்சுட்டு நம்ம பாடாம இருக்க முடியாது. இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல ஒரு கிறிஸ்துவ பாடல். அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. கண்ணீர் அதுக்கு கேட்ட ஹார்மனி ஹிடன் டாலன்ட் செஞ்சாங்க. நல்லா அப்படியே மனதை அப்படியே சாந்தப்படுத்திட்டாங்க. நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் போறோம். சரியா? தொடர்ந்து இன்னும் அரட்டை அடிக்க போறோம், போட்டியங்கள் விளையாட போறோம். சரி, இப்போ ஒரு குட்டி பிரேக். இது திருநாள் திருவிழா கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சி. இது திருநாள் திருவிழா
கிறிஸ்மஸ் தின சிறப்பு நிகழ்ச்சி. மேரி கிறிஸ்மஸ். நிறைய அரட்டை அடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் சொன்ன அந்த சிறப்பு அங்கம் நடக்க போகுது. நீங்க எல்லாருமே பிரதான விழாவில் விருது பெற்ற கலைஞர்கள் இல்லையா? நம்ம வந்து இப்போ வசந்தம் செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு விருது கொடுக்க போறோம். நீங்க வந்து இந்த ஒரு பேர் சொல்லுவோம் நாங்க ஒரு இதுக்கும். அதுக்கு வந்து யாரு ரொம்ப ஆப்ட்னு நீங்க வந்து டிசைட் பண்ணணும். 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணி சொல்லணும். அவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. முதல் கேட்டகரி ஸ்டைலிஷ் ஸ்டார் ஜெனேஷ். யோசிக்காமலே சொல்றோம். இது நாங்க வரதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. ஆமா அந்த ஆளுக்கு இதுக்காக கொடுக்கணும். அவரை தவிர வேற யாரும் ஸ்டைலிஷா இல்லையா? அவரு வகை வகையா அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்து யார் வந்து வசந்தத்துடைய டிராவல் ஐகான்? உதயா. உலகம் சுத்தும் உதயா. ஏன்னா அவங்க ரயில் ஸ்நேகம்னு ஒரு show பண்ணுவாங்க. இல்ல அவங்க பர்சனலி நிறைய டிராவல் பண்ணுவாங்க. இல்ல ஆக்சுவலி நிறைய திவ்யா ரவி. ஆமா திவ்யா ரவி இல்லையே. இல்ல சரா வந்து பிளைட்டா இருக்காரு. அவரு எத்தனை பேர் பாரு. சரா சரவணன் ஐயாவும் and திவ்யா ரவி. ஓகே சரி ஃபிக்ஸ். சரி அடுத்து பார்ட்டி ஸ்டார்டர். பார்ட்டி ஸ்டார்ட். எனக்கு இன்னொரு புராணா புரா மாமாவா? ஆமா அவர் பார்ட்டி முடிய போட்டு வர்மன் தான். அடுத்த விருதுக்கு போயிடலாம். இது விருதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஆப் தான். யாரு வந்து வசந்தத்துடைய லேட் கமர்? கார்த்திக் சோமசுந்தரம். அதுதான் ஒரு ஆளு தான், ஒன் அண்ட் ஒன்லி. ஆனா தலை லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். சரி அடுத்து லேட் கமர் மாதிரி அடுத்து பங்க்சுவாலிட்டி. அரவிந்த் நாயுடு. I remember once நான் 9 o'clock கால் டைம்னா அவர் எப்பவுமே half an hour earlier இருப்பாரு, 1 hour earlier இருப்பாரு. Beat பண்ணவே முடியாது. யாரு வந்து வசந்தத்துடைய காமெடி பீஸ்? எனக்கு தெரியும். இது ஒண்ணு, சிவா ஒண்ணு, அலா ஒண்ணு. நிறைய இருக்கு. சிவா நான் ஆக்சுவலி நான் இம்ப்ரெஸ் சிவா ஐயோ. ஏன்னா அவரு பயங்கரமா நடிப்பாரு, டெரரா இருக்கும் நடிக்கிறது. ஆனா ஆஃப் செட்ல வந்து அப்பதான் தெரியும் அது காமெடியன்னு. சரி அடுத்தது வந்து செல்ஃபி கிங் ஆர் குவீன். ஸ்டெஃபன் ஜக்காரியா கிங். செல்ஃபி அவரோட செல்ஃபி நான் ரொம்ப பாக்குறேன். அதான் இல்ல காட்ட மாட்டாரு, ஆனா அவர் எடுத்து அவரே பாத்து. நிஷா. நிஷா. ஓகே அக்ரி. ஓகே. கடைசி क्वेश्चन. பெஸ்ட் சிங்கிள் டேக். ஒன் டேக்ல அடிக்கிற ஆர்டிஸ்ட். ஓ புரா மாம்ஸ். அப்புறம் அவர் ஸ்கிரிப்டே படிக்க மாட்டாரு. காதுல ஓதுனாக்கா அதை கேட்டுட்டு போய் ஒரு டேக்ல அடிக்கிறாரு. உண்மையா சொல்லவா, நம்ம ஆர்டிஸ்ட்ல பல பேர் வாங்கிட்டாங்க. இந்திரா அப்படிதான். டேஞ்சரஸ் அப்படிதான். ஜம்பு வந்த உடனே அப்படிதான் வந்தா. எனக்கு ஒரு 10 டேக் போனதான் சந்தோஷமா இருக்கும். உங்க ரெக்கார்டிங்ல நார்மலி எப்படி போகும் டேக்ஸ் வந்து? நீங்க ஐ நோ நீங்க வெட்டி தான் எடுப்பீங்க, பட் நார்மலி சிங்கிளா பாடி இருக்கீங்களா அந்த மாதிரி? பாடி இருக்கேன். பிகாஸ் சம்டைம்ஸ் லைவ் கான்சர்ட் வந்து நம்ம கான்சர்ட் நினைப்போம். இந்தியா கான்சர்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்க அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம கட் பண்ணி பார்த்தா நேச்சுரலா இருக்காது. ஸோ ஃபுல் டேக் பாடி இருக்கேன். அது ஆக்சுவலி மிஸ் கான்செப்ட் வேற. ஆக்சுவலி எத்தனை டேக்ங்கிறது இஷ்யூ இல்லை, அது நம்மளுக்கு பிடிச்சது கிடைக்குதா. ஸோ அதான் முக்கியம். ஸோ நான் யூஸ்வலி டேக்ஸ் மைண்டில் வச்சுக்கவே மாட்டேன். ஓகே, ரொம்ப அழகா விருதுகள்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். சரி, இப்போ நாங்கள் கேட்ட கேள்விகளை அழகா பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க மூவரும் ஒரு பிரபலத்துக்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க. இந்திய திரையுலக நட்சத்திரம் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க. மரத்துல தொங்குது காய், மரத்துல தொங்குது காய், தூங்க தேவை பாய், தூங்க தேவை பாய். நீ மட்டும் ஓகே சொன்னா பேசுறேன், போய் டீ சாப்பிடுறது. இல்ல சார், உங்களுக்கு தான் இன்ட்ரோ பண்றதுக்காக பண்ணிட்டு இருந்தேன் சார். இது வரைக்கும் எவ்வளோ இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பார்த்ததே இல்லை. காரணம் தான் ஃபர்ஸ்ட் வேலை தப்பு. அப்படியா? அது மரத்துல தொங்குது கையில, மரத்துல இருக்குது. ஐயோ, பேலு, சுத்த பேலு. ஜாலியா இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரோவே தேவையில்லை. ஏன்னா நீங்க எது செஞ்சாலுமே ஹிட்டு. நீங்க வந்து ஹீரோ ஃப்ரெண்டை நடிச்சாலும் ஹிட்டு, ஹீரோ வந்தாலும் ஹிட்டு, ஆர்ஜே பண்ணாலும் ஹிட்டு, ஆங்கரிங் பண்ணாலும் ஹிட்டு. நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா. வணக்கம். திருநாள் திருவிழா நிகழ்ச்சியில வந்து உங்களை பேட்டி காத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து வசந்தம் டிவி மூலியமா சிங்கப்பூர் மக்களை வந்து இந்த இன்டர்வியூ மூலியமா பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. எனக்கு முதல் கேள்வி என்னன்னா, நானும் உங்களை மாதிரி இப்போ ஒரு ஆர்ஜியா இருக்கேன். சரியா? எனக்கும் இந்த ஆர்ஜியில இருந்து ஹீரோ ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் உங்களை பார்க்குறேன். வாய்ப்பு இல்லையா சார்? இல்லை, சந்தோஷமான இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு டைட்டானிக் படம் இப்போ தமிழில் எடுத்தாங்கன்னா
நீங்கள் அதில் ஹீரோவாக நடிக்கிறது நிறைய வாய்ப்புகள். யாரு கேட் வின்ஸ்லெட் தான் நடிப்பா? ஆக்சுவலாக அப்படி எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வேற அதுக்குள்ளே ஹீரோயின் ஃபிக்ஸுக்கும் போயிட்டீங்க. இப்போ எப்பவுமே வந்து நடிக்கிறது மட்டும் எப்படின்னா இந்த கதை தான் ஹீரோ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்களோட நல்ல டைரக்டர் உங்களோட திறமையை பார்த்தா நிச்சயமாக நடக்கும். சரி, உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? ஏன்னா ஒரு ஆர்ஜியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து என்டர் பண்ணுறீங்க? நான் வந்து மேடை நாடகங்கள் நடிச்சிருந்தேன். அப்போ வந்து அந்த நாடகம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பார்ட் டைம் ஜாப்காக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுவோம். அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது 500 rupees தருவாங்க. அதுதான் அந்த டைமில் இருக்க ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி. ஸோ அப்போ வந்து அதில் இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ப்ரொடியூசராக இருந்தார். சரி, ஸ்கிரிப்ட் எழுத தான் கூப்பிட்றாங்கன்னு போய் எழுதின ஸ்கிரிப்டு. அதுக்கப்புறம் ரேடியோ ஆஃபர் வந்தது. ஆனால் எனக்கு ரேடியோவில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையவே கிடையாது. ஏன்னா நடிக்கணும், சினிமா டைரக்ட் பண்ணணும், இதுதான் நம்ம ஐடியாவாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனது. அதுக்கப்புறம் அந்த ரேடியோட மீடியம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இட்ஸ் லைவ் அண்ட் டைரக்ட். ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் ஆகி பார்த்து ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நேரம் போய் மைக் ஆன் பண்ணி 2 மணி நேரம் ஈஸியாக வந்து நம்ம மக்களை என்டர்டெயின் பண்ணலாம். ஸோ ரேடியோட பவர் எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது. ஸோ கடவுள் நம்மளை வந்து ஒரு காரணமாக தான் இங்கே வச்சிருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படியே போனால் இப்படி நம்ம நடிக்கணுமே அப்படின்னும் போது முருகர் ஃபோட்டோ இந்த ஸ்டுடியோவில் அப்படியே போய் ப்ரே பண்ணாங்க சீக்கிரம் நடிக்கணும் அப்படின்னா அந்த வீக் தான் வந்து எனக்கு கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் வந்து சென்னை 28 ஆடிஷன் இருக்குன்னு சொல்லி. இந்த ஆடிஷன் வந்து இப்போ ஆடிஷனாக ஒரு பேப்பர் இருக்கும். அதில் எல்லாருமே அந்த டைலாக் தான் சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் புதுசாக பண்ணாதான் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொன்னீங்களே, மரத்தில் இருக்குது காய் மறுக்கிறது தேவை பாய், நீ மட்டும் ஓகே சார் நான் இந்த கார்த்திகை காலடி நாயின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை சொந்தமாக நானே யோசித்து எழுதி இந்த கவிதையை கேட்டு ஒருத்தர் ஓகே பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படிதான் ஆரம்பிச்சது. இப்போ ஆர்ஜியாக இருக்கும்போது நிச்சயமாக அங்கே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெங்க்ஸ்லாம் வந்திருக்கும்ல, அது வந்து எப்படி வந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பூஸ்ட் கொடுத்துருக்கு? இப்போ ஹியூமர், இப்போ நம்ம நிறைய என்டர்டைனிங் ஹியூமர்ஸ் சென்னை 28 இருக்கும், அதில் காமெடி நிறைய இருக்கும். அப்புறம் சரோஜா, அப்புறம் தமிழ் படம், அப்புறம் வணக்கம் சென்னை, கலகலப்பு, எல்லாமே வந்து காமெடி ஓரியன்டாக இருக்கும்போது இந்த ஹியூமர் மட்டும் நம்ம ப்ராக்டிஸே பண்ண முடியாது. ஹேஸ் டு பி நியூ. தானே. ஸோ அதுக்கு ரேடியோ வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா வந்து எதுவுமே நான் வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. அண்ட் ஐ டோன்ட் எடிட். யூ நோ சாஃப்ட்வேர்ல நம்ம ஒரு தடவை பேசிட்டு எடிட்லாம். நான் எடிட்லாம் பண்ணவே மாட்டேன். ஐ டோன்ட் டூ தட். எல்லாமே லைஃப், எல்லாம் லைஃப் தான். ஸோ அதனால என்னன்னா இட்ஸ் லைக் பைலட் மாதிரி. நம்ம கரெக்டாக வண்டி ஓட்டிட்டு போனோம். ஒரு வாரம் தப்பாக பேசினா கூட தப்பாயிடும். ரேடியோ வந்து ஒரு சின்ன சர்க்கஸ்னா சினிமா வந்து ஒரு பெரிய ஜம்போ சர்க்கஸ் மாதிரி. ஓகே. ஸோ பட் நம்ம ரோல் ஒன்றே ஒன்று தான், என்டர்டெயின் பண்ணணும். சரி, இப்போ நீங்கள் உங்கள் கரியரில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடித்த திரைப்படம்னா தமிழ் படம். தமிழ் படம் வந்து பார்க்க போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பூஃப் படம். இந்த ஸ்பூஃப் படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்படி வந்தது? இந்த ஐடியாவில் முத வந்து உங்ககிட்ட சொல்லி நீங்கள் எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க? இல்லை, இப்போ ஸ்பூஃப் அப்படின்றது ஒரு ஜானர், லைக் ஹாரர், த்ரில்லர், ஆக்ஷன் மாதிரி ஸ்பூஃப். ஸோ அது வந்து ஹாலிவுட்ல இருக்கு. ஸ்கேரி மூவி படம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் பண்ணணும் போது நம்ம ரேடியோவில் நிறையா எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வைநாட் சசிகாந்த் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணாங்க, அமுதன் டேரக்டர். ஸோ உட்காந்து ஒரு 1 வீக் எல்லாருமே பேசி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா. ஸோ நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா எதனா நல்லா இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் புது படங்கள், புது ஹீரோ, இது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வாஸ் வெரி கிளியர், இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த சுச்சுவேஷன் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம். இப்போ காமெடி ஸ்டைல்னு சொல்லும்போது டைமிங் அது ஒன்று, ஆனால் அதை டெலிவர் பண்ணுற ஒரு விதம் இருக்குது. இப்போ காமெடினா அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஹாலிவுட்டில் பார்க்கும்போது பென் ஸ்டில்லர் மாதிரி அந்த ஒரு தனித்துவமான ஒரு டயலாக் வழியாக, உங்கள் செய்கை வழியாக நீங்கள் வந்து நகைச்சுவை வெளிப்படுத்துறீங்க. இது எப்படி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க, நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னா அது இயல்பாக உங்களுக்கு வருதா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ எப்படின்னா இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிட்டோம்னு இல்லை, அது வந்து எப்படின்னா வந்து we are trying to copy from somewhere. இதுதான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டைலே. ஸோ அது அப்படியே இருக்கும்போது இப்போ மரத்தில் இருந்து காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்ன இந்த கார்த்திகை காலடி நாங்கள் குழந்தை அழுவோம். குழந்தை அழுதா என்ன பண்ணணும், இன்னும் கவிதையை கட் பண்ணோம். சொல்லுங்க, அதாவது இன்னொரு கவிதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்னசென்ட்டாக அப்படி பண்ணுறது வந்து அது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பணும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சீன் நாங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த டீம் எப்படி இருக்காங்க இதே மாதிரி தான் இருந்தாங்க. ஒருத்தர் கூட சிரிக்காமல் ரொம்ப சோகமாக. அப்படியா? ஆமாம், தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் தி ஸ்டைல் அப்படின்றது வந்து யூ கான்ட் கிரியேட், ஹேஸ் டு பி நியூ. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டுன்னா எதை சொல்லுவீங்க? ஸோ பாராட்டுன்றது வந்து எப்படின்னா நம்மளை பார்த்தாலே ஃபஸ்ட்டு சிரிச்சு எப்படி இருக்கீங்க பிரதர், என்னை ரொம்ப நாளாக தெரிஞ்ச மாதிரி ஒரு
ஒரு ஒரு கனெக்ஷன் இதில் அதுதான் நான் பெரிய பாராட்டேன். ஈவன் சிங்கப்பூர்லலாம் வந்தேன் நான் சிங்கப்பூர் ஸ்டேஜ்லேயே சொன்னேன், எல்லாருமே இறங்கின உடனே தயவுசெய்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு தான் போவோம் அப்படின்னாங்க. நான் ஒருத்தர் கூட அட்ரஸே தரவே. தமிழ் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மற்ற திரைப்படங்களோட ஸ்பூஃப். ஆனால் அதுவே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீமேக் பண்ணியிருந்தீங்க பத்ரியோட இயக்கத்தில் தில்லுமுல்லு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ரஜினிகாந்த் ஏதாவது சொன்னாரா? இந்த படம் எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த படம் பண்ணுங்க, ரொம்ப பயம் நமக்கு, ஏன்னா நல்ல படத்தை எப்பவுமே ஸ்பாயில் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரஜினி சார் போய் கேட்டோன்னே இல் கம் அவுட் வெல், குட் லக் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நேரில் போய் அவரை பார்த்து அவரோட ஃபோட்டோலாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன், ஆஃபீஸில் இருக்கு. ஸோ அவங்க பிளெஸிங்ஸில் தான் ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் பாலச்சந்தர் சார்லாம் வந்து படம் பார்த்து என் தோல் மேலெல்லாம் கை போட்டு அதுக்கப்புறம் அந்த பேசுறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஓஹோ ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துச்சா, ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குடா, அதுக்கப்புறம் தோசை வேணுமா, அது வரைக்கும் மரியாதையே கிடையாது இல்லையா? அதுக்கப்புறம் தான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். வீடு ஏதாவது சொன்னாங்களா நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக மாறும்போது? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து நல்லா படித்தவங்க, பிக் ஃபேமிலி. ஸோ எல்லாருக்குமே நான் படிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், எல்லாருக்குமே இருக்கும்ல அந்த இதுதான். ஆனால் வந்து நமக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம். ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நான் உள்ளே போனோட எல்லாம் டக்குன்னு சோகமாக நினச்சாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு படம் வந்து நடிக்கும் போது சொல்லவே இல்லை வீட்டில் நடிக்கிறதே. படம் முடிஞ்சோட அந்த ஹோர்டிங்ஸ் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே வச்சு இப்போ எங்கள் மாமா ஒருத்தர் பார்த்தோன்னா வீட்டில் இல்லை ஃபுல்லாக மீட்டிங், என்னடா படத்தில் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்லையே அப்படின்ட்டேன். இல்லை உன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காரு போட்டுருக்காங்க, இன்னும் அதை பார்க்கறதுக்கு இன்னொரு மாமா போய் செக்கிங், அவ்வளோ மாதிரி தான் இருக்காது அவன் இல்லை அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் நான் இல்லை அப்படின்னு நம்பிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஃபேமிலி பாருங்க, என் மூஞ்சி எதில் ஃபோட்டோ இருக்கு அதை பார்த்து அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பேப்பரில் வந்து மாதிரி ரேடியோ மிச்சியில் நடிக்கும் இது இருக்கும், ஆர்ஜே வந்து சென்னையில் நடிக்கிறாங்கன்னா ப்ரூஃப் ஃபோட்டோ ஒரு மீட்டிங் அப்புறம் நாம நடிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த படம் பார்த்தாங்க. அண்ட் எஸ்பிபி சாரோட ப்ரொடக்ஷனில் அவர் பாடின பாட்டெல்லாம் கேட்டு நம்ம படம் பார்த்து படம் ஹிட்டானு ரொம்ப ஹாப்பி வீட்டில். உங்கள் ரசிகர்கள் பார்த்து ப்ரௌடான ஒரு படம்னா வந்து சமீபத்தில் வந்து பறந்து போ. ஏன்னா உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப கனெக்டிங்காக இருந்துச்சு. ஆமாம், அந்த ராம் கூட சேர்ந்து பணியாற்ற அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த சோஃபாவில் தான் ராம் சார் உட்காந்துருந்தார். இங்கேயா வந்த உடனே வந்து ஹாய் சிவா ராம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. எனக்கு வந்து 18 இயர்ஸாக தெரியும். ஸோ வந்தார், நான் வர பயத்தில் வந்து வாங்க சார் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு லேப்டாப் ஓப்பன் பண்ணார். இப்போ அவர் ஷூட் பண்ண ஒரு படத்தை போட்டு காமிச்சார். அதில் வந்து சூரியன் நடிச்சிருக்காரு. சூரிய ட்ரெயினில் எப்படி சுற்றுறாரு, தலைகீழ தண்ணி அடிக்கிறாங்க, ஏழு கடை பயங்கரமா, அதாவது தலை சுற்றுற மாதிரி ஒரு ஷாட்டு. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் காமிச்சிட்டு நம்ம எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால அந்த பார்த்துட்டு அதே மைண்டில் ஓடிட்டு இருக்கு. கை கொடுத்து சார் ரொம்ப பிடிக்கும், நம்ம படம் சார் சத்தியமாக இல்லை சிவா, நம்ம பண்ணுறோம் ஜாலியாக இருக்கும், இது மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் பண்ணது. அண்ட் ஷூட்டிங் முடிஞ்சோடனே இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வி ஸ்க்ரீன் ராட்டர்டம் ஃபிலிம். ஆமாம், அங்கே போனதுக்கப்புறம் அந்த 4 ஸ்க்ரீனுமே ஃபுல் மக்கள் தான். அங்கே தான் ராம் சாரோட மரியாதை என்ன அப்படின்னு தெரிஞ்சது. டைரக்டர் ராம் அப்படின்னோடனே அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஐ திங்க் இஸ் அவர் அசெட், நம்ம அவரை விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். ஸோ இப்போ சொல்லலாமான்னு தெரியல, கூடிய விரைவில் இன்னொரு சூப்பர். நீங்கள் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுவீங்க, அந்த ஸ்பேஸ் இருந்ததா? இதுதான் பேசணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு பெரிய டைலாக் இருக்கும் 3 பேஜுக்கு, எதிரிலேருந்து அவரே ப்ராப்ளம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஷூட்டிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மரத்தில் ஆமாம்மா, அது வந்து ஒரு 6 நாள் பண்ணுவாங்க. அந்த மரத்தில் நான் தூங்குற மாதிரிலாம் சீன் இருக்கும், அதெல்லாம் நான் நடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து உண்மையிலேயே தூங்கிட்டீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது. அண்ட் அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் இதுக்கும் ஒர்க் பண்ணதெல்லாம் யாரு வெங்கட் பண்ணி அமுதன் சுந்தர் ஜாலியான மக்கள். இது வேற ஒரு ஸ்கூலு, பட் அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் மாதிரி. அவரு வேற ஒரு ஜானர். ஹீரோடைய ஸ்டீரியோடைப்பும் உடைக்கிறீங்க. ஹீரோனா 6 பேக்ஸ் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. நான் ஹீரோலாம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. எப்ப நீங்க உங்களே வந்து காமா வச்சுக்கிறது என்னென்ன செய்றீங்க? இல்லை இப்போ சார் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றுறீங்க, இத்தனை பேர் நீங்கள் அடிக்கிறீங்க கமாண்டோ படம் மாதிரி அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ட்ரை ஆச்சு பண்ணலாம். வரதே சார் நீங்கள் சும்மா இருக்கீங்க, நீங்கள் ஜெயிலேருந்து வரீங்க, நீங்கள் இந்த வண்டி ஓட்டுறீங்க, சும்மா இந்த மாதிரி தான் நமக்கு வர கேரக்டர். ஸோ அவன் வரும்போதே வந்து மைண்டில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டு,
நீங்கள் ஒரு டாக்டர் இது வரைக்கும் எந்த சொன்னவே இல்லையா? கிடையாது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கூடிய சப்ஜெக்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து அது மக்களுக்கு ஈஸியாக போய் சேரும் அப்படின்றது. ஒரு ஆக்டராக உங்களுக்கும் ஒரு தாட் இருக்குல்ல, சரி நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான டேரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள் இருக்கா? இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. இல்லை, ஃப்ரீ. இப்போ நான் நடிக்கிறது வரதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர்லாம் நம்ம அப்ரோச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போலாம் எப்படின்னா வந்து நமக்கு எதுவோ அது நம்மளை தேடி வரும். நம்மளை விட்டு எதனா போச்சுன்னா அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றது அப்போ கஷ்டமாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப சந்தோஷமாக. சில படங்களை காட்ட போகிறேன். அந்த படங்களை பார்த்து உங்களுக்கு தோன்ற மெமரிஸ். முதல் படம் வந்து உங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு இடம். ஆமாம், மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து ரேடியோ ஸ்டுடியோ, லாட் ஆஃப் மெமரிஸ். பாட்டு கேட்குறதே ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டை இன்னொருத்தங்களா டெடிகேட் பண்ணுறது அதோட பெரிய சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜா சார். நம்மலாம் லோக்கல் கிரிக்கெட். நான் எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் சென்னை 28 டீம்லாம் உங்களா அந்த மாதிரி எங்கள் டீம்லாம் இருக்குது. ஸோ அந்த டீம்லாம் விளையாடிருக்கேன். ஸோ கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பில். இதுக்கு காரணமே நீங்கள் தானே நான் கேள்விப்பட்டேன். இந்த அமிதாப் மாமா அப்படின்னு இந்த பேர், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு சுந்தர் சி சார். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அவர் வந்து அதை ஓகே சொன்னோம்ல அது. ஸோ அது வந்து அதுக்கு பின்னாடி நிறைய அந்த சீன் எப்படி டெவலப் ஆச்சுன்ற ஹிஸ்ட்ரிலாம் இருந்தது. ஸோ ஐ திங்க் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகணும், இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கிரெடிட் வந்து சுந்தர் சி சார் நான் பேசுகிறேன். உங்கள் பேரை போட்டு ஏஐ கிட்ட கேட்டோம். ஏஐ வந்து சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. சொன்னா புரியாத படத்தில் நீங்கள் ரோசா ஹைன்னு ஒரு பாடலை பாடியிருக்காங்கமே, அந்த பாடலை ஏலாம் கேட்கவே இல்லை. அந்த பாடலை கொஞ்சம் இல்லையா? நல்லா இன்டர்வியூ நல்லா பண்ணுவோம் நம்ம. நல்லா பண்ணல. தமிழ் படத்துக்கு அப்புறம் உங்கள் அந்த படம் ஹிட் ஆன பிறகு உங்களுடைய சம்பளம் கூடிடுச்சு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லுது ஏஐ. ஏஐ சொல்லுதா? இல்லை, ஏஐ சொல்லுது. ஏஐ நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஸோ அப்படி இல்லை ப்ரோ. இது வந்து ஒரு சம்பளம் என்றைக்குமே நம்ம கேட்க முடியாது, அவங்களாம் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வந்து இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சம்பளம் நிறைய கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ சென்னை 28 கம்பேர் பண்ணும்போது சரோஜாவில் பெட்டர் சம்பளம், சரோஜா கம்பேர் பண்ணும்போது தமிழ் படத்தில் பெட்டர் சம்பளம். அதுக்கப்புறம் அவங்க மாறிட்டே இருக்கும். சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். ஆனால் அவருடைய வெற்றிக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கீங்க, ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, சந்தோஷ் சாண்டி அவர் அப்படின்னு நாங்களாம் வந்து ஒன்றா கிரிக்கெட் விளையாடுவோம். அவர் வீட்டு பின்னாடி தான். வெரி வெரி டேலண்டட் மியூசிக் டைரக்டர். அப்போ வந்து அவர் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் நான் தமிழ் படம்லாம் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா பைக்கில் தான் உட்கார வச்சு இப்போ ஒய்நாட் ஸ்டுடியோஸில் வந்து அவரோட மியூசிக்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போ பண்ண முடியல. ஆனால் வந்து அந்த டைம்லேயே தான் அட்டகத்தி அவரோட கிடைச்சிது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அதே ஒய்நாட் கம்பெனி திருப்பி இவரோட ஒர்க் பண்ணாங்க ஃப்யூச்சரில். ஸோ ஹாப்பி. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு டேலண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த டேலண்ட்டை வந்து நம்ம தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. டேலண்ட் வந்து என்னைக்குமே யார் மறைச்சி வச்சாலும் வெளில வந்துடும். இப்போ கடைசியாக கேள்வி வந்து, ஹிந்தி திரைப்படங்கள் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குது, ஹிந்தி படம் அப்படின்னு ஒரு டைட்டிலும் இருக்குன்னு போட்டிருக்கு. நிறைய பாலிவுட் டைரக்டர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் நான் சொன்னல இங்கே ஆல்ரெடி பிஸியாக இருக்குல்ல, இப்போ ஹாலிவுட்டுக்கே நம்ம வெயிட் பண்ணல, அதனால் பாலிவுட் இப்போ இல்லை. சரி, இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க. எங்களுடைய வசந்தம் கலைஞர்கள், நடிகர்கள், அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. சிவா ப்ரோ பெரிய பெரிய ஃபேன் தான். உங்கள் தமிழ் படம் 1, 2 நினைக்கிறேன் ரொம்ப வித்தியாசமாக ஒரு பேரடி செஞ்சது உங்கள் டீம் தான் நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக தமிழ் படம் 3க்கு வெயிட் பண்ணுறேன். அது நீங்கள் எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு படம் பண்ணோன்னா அந்த கதையை யோசிச்சு நம்மளே டேரக்டர்லாம் யோசிச்சு பண்ணோம். தமிழ் படத்துக்கு மட்டும் மற்ற டேரக்டர்ஸ்லாம் யோசிக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்திருக்கு. நிச்சயமாக கூடிய விரைவில் ஐ திங்க் அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் தமிழ் படம் 3 வரும். ஹாய் சார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய வந்து நடிப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும். என்னோட கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபேம், அதாவது இந்த புகழ் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய இருக்குது இல்லையா, இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் ஃபேம், இது ரெண்டுமே எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, இப்போது புகழ் வந்ததுக்கப்புறம் மாறுறோம் அப்படின்னா வந்து நம்ம ரியாலிட்டியில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம எங்கேருந்து வந்தோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ரோட்லேருந்து வந்தோம். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து நம்மளால் அது மாறவே முடியாது. வணக்கம் சிவா சார். உங்களுக்கான கேள்வி இதுதான். இது வரைக்கும் நீங்கள் நிறைய காமெடி படத்தில் தான் நடிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு நடிகராகவே உருவாயிட்டீங்களே, எப்போ ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து செய்ய போகிறீங்க? நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஐடியாவில் இருந்தீங்க.
நிச்சயமாக நான் ரெடி. ஆனால் அதை பார்க்கறதுக்கு தான் ஆடியன்ஸ் ரெடியான்றது ரொம்ப முக்கியம். ஸோ பறந்து போல் நிறைய பேர் சீரியஸாகவும் இருந்ததுன்னு சொன்னாங்க. மிக்ஸ் இருந்துச்சு. ஸோ கூடிய விரைவில் அடுத்த படங்கள்லாம் வரும்போது தெரியும். நீங்கள் நடித்த திரைப்படங்களின் பெயரை ஒன்றுனா சொல்லுவேன், அதை பற்றி நீங்கள் தோன்ற விஷயங்கள் உங்கள் மெமரியை ஷேர் பண்ணுங்க. முதல் படம் வந்து வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை வந்து எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு புது ஜானர் தான் இருந்தது. எல்லாம் ரொமான்டிக் காமெடி அப்படின்ற ஒரு ஜானர் அது. அனிருத் இன்னைக்கு எவ்வளோ பாட்டு கொடுத்து எவ்வளோ பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அனிருத் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸில் வந்து வணக்கம் சென்னை தான். ஆல்வேஸ் மியூசிக்கலி அண்ட் டைரக்ஷன் வைஸும் சரி ரொம்ப பிடிச்ச ஒரு படம். சரோஜா. சரோஜா அஃப்கோர்ஸ் என்னன்னா டேஸ்டிங் சக்ஸஸ் இருக்குல்ல. இப்போ சென்னை 28 பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். ஆனால் சரோஜா அப்படி இல்லை. நெக்ஸ்ட் எங்களுக்கு ஓப்பன் ஆச்சு நிறையா. வி கேன் டூ மோர் அப்படிங்கும்போது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் வித் ஃப்ரெண்ட்ஸில். அது ஒரு டூர் மாதிரி தான். ஓகே. கலகலப்பு பார்ட் 1 எனக்கு புது ஜானராக இருந்தது. அண்ட் உண்மையிலே தேட்டரில் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் கலகலப்பு. அந்த இன்னைக்கும் நான் நிறைய இடத்துக்கு போகும்போது கலகலப்பு பார்த்தேன் சார் அப்படின்னுவாங்க. ஓகே. அடுத்து சென்னை 6,28,000 பார்ட் 2 இதான் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து திருப்பி மீட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் எப்போ மீட் பண்ணாலும் சரி அது ஷூட்டிங் மாதிரியே தெரியவே தெரியாது. ஸோ சென்னை 28 பண்ணும்போது ஒரு ஷேமியானா இருக்கும் கிரவுண்ட், அதில் தான் எல்லாருமே இருப்போம். சென்னை 28 பண்ணும்போது 8-10 கேரவேன் இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு வண்டியில் தான் இருந்தோம். இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது ஒரு ஹாப்பி இருக்கு. ஓகே. கலகலப்பு 2 சுந்தர்சி சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஜீவா சாரோட பண்ணோமா ஸ்பெஷல். ஓகே. தமிழ் படம் பார்ட் 1 யா நான் ஃபஸ்ட்டு சோலோவாக நடிச்சேன் படம். அண்ட் அந்த படத்தை வந்து பண்ணும்போதே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அது தேட்டரில் நாங்கள் என்ஜாய் பண்ணதோட ஒரு 100% என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே. அடுத்து பறந்து போ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஃபார் மீ டு கோ ஆன் குளோபல் ஸ்டேஜ். இந்த ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம படம் போய் அங்கே பார்த்து அங்கே ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராம் சார். ஓகே. தமிழ் படம் 2 4 o'clock ஷோ மார்னிங். அது 4 மணிக்கு ஷோ. அப்போ போட்ட எல்லா தேட்டர்லையுமே 4 மணிக்கு ஃபுல் ஷோ. ஸோ அதை போய் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்ட்டு. படம் முடிச்சு தேட்டர் முடிச்சு நான் வெளில வரும்போது லாக்கெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பயந்தேன் அந்த டைமில். அண்ட் அதனால தான் நீங்கள் கேட்டிங்க தெரியுமா பார்ட் 3 எப்போ வரும். ஆமாம். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த சக்ஸஸ் அண்ட் டெஃபினட்டாக பார்ட் 3 வரும். ஓகே. இது வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு யூனிக்கான ஒரு படம், வா குவார்டர் கட்டிங். அதுவும் புஷர் காயத்ரியோடைய. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண படமே அதுதான். ஏன்னா 6 to 6 கால் ஷீட்டில் நைட்டில் தான் போகுது ஃபுல்லாக. ஆமாம், ரொம்ப நிறைய நாள் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த படம் அந்த டைம் ரிசீவ் பண்ணல. பட் இப்போ சொல்கிறாங்க நல்லா இருக்குது சார் அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தான், நம்ம வேலை நம்ம செய்யணும். சம்டைம் அது ரெக்கக்னைஸ் ஆகாது. ஆனால் நம்ம பாட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஒன் டே எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதனால தான் ஞாபகம் வச்சு கேட்குறீங்களே. ஆமாம். ஓகே. கடைசியாக சென்னை 6,28,000 பார்ட் 1 நம்ம ஒரு படம் பண்ணி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்து நான், விக்கெட் பிரபு, ஜெய் எல்லாருமே வந்து சாந்தி தேட்டர் நைட் ஷோ போய் பார்க்க போகிறோம். பார்த்தோன்னா வந்து சரோஜா சாமானிக்காரெல்லாம் வந்து பயங்கர டான்ஸ் ஆடுது. அந்த அதெல்லாம் பார்த்தோம்னா தான் 2 பேரும் கட்டி பிடிச்சி சார் நம்ம படம் ஹிட்டுன்னு நினைக்கிறேன் சார் எல்லாருமே. ஸோ அந்த ஹிட் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் இருக்குல்ல. ஏன்னா இப்போல்லாம் 100 நாள் அப்படின்றதுலாம் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் எஸ்பிபி சாரோட பாட்டு படம் ஹிட்டு, 100 days கமல் சார் கிட்ட வாங்கின அவார்டு, இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் ஸ்பெஷல். எத்தனை படம் வந்து எங்கே போனாலும் சரி, சென்னை ஹாலிவுட்டில் போய் நம்ம படம் பண்ணி ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர் கூட படம் பண்ணாலும் சரி, நாளைக்கு சென்னை 28 வந்து எப்பவுமே நமக்கு உங்கள் கோ மெமரியில் இருக்கும். ஓகே. ஓகே. இப்போ ஒரு பெரிய டைரக்டர் வராரு, வந்து சொல்கிறாரு ஒரு டான்ஸருடைய பயோபிக் நீங்கள் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரை சொல்கிறாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, பிரபுதேவாவா மைக்கேல் ஜாக்சனா? இல்லை, என்னன்னா இப்போ அவங்க 2 பேரோட நான் கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு மூவ் பண்ணாருன்னா திருப்பி அவரால் அதை போட முடியும். பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஒரு டான்ஸ் பண்ணாருன்னா திருப்பி அவரால், நான் ஒரு தடவை டான்ஸ் ஆடினா திருப்பி என்னாலே அந்த டான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒன் டைம் தான். இப்போ டான்ஸர்ஸ்லாம் பின்னாடி இருப்பாங்க ஷூட்டிங்கில், எப்படி சார் அதை ரைட் கால் எடுத்துச்சு ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க. இப்போ டான்ஸ் மாஸ்டர் சொல்லுவார், ரூல்ஸ் இப்படி பண்ணாதீங்க, அவர் என்ன பண்ணுறாரோ அதே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணி ஆக்ஷன் மன்மோர் போச்சுன்னா இப்போ ரைட் கை லெஃப்ட் ஹேண்ட் வரும். சார் எப்படி சார் அப்படின்னா, அவர் எது பண்ணுறோ பார்த்து பண்ணுங்க. ஸோ என்னை பார்த்து வேறு ஷூட்டிங்கில் பயப்படுறாங்கன்னா அது டான்ஸர்ஸ் அண்ட் டான்ஸ் மாஸ்டர். காமெடியை தவிர்த்து உங்களுக்கு எது ஈஸியாக வரும், டான்ஸா ஆக்ஷனா? டான்ஸ் வந்து கிஃப்ட் பிரதர். அது வந்து எப்படின்னா கிளாசிக்கல் கிஃப்டிங் இருக்கு. ஆக்ஷன் வந்து பெரிய விஷயம் இல்லை, ரெடி ஆகிட்டு பண்ணிடலாம். ஆனால் டான்ஸ் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே வராது.
அதாவது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அது நான் சீரியஸாக பதில் வேற சொல்றேன். அதுக்காக என் தலையாடிச்சிருக்கீங்க. பாவம். இது ஒரு மாதிரி ஒரு ஸ்பூஃப் தான் பிரதர். சரி, இந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள்ல வந்து நீங்க வந்து ஒரு நடிகரா என்கிட்ட பேச ஒரு பிரதரா பேசியிருக்கீங்க. நான் மறக்க மாட்டேன். எப்படி சென்னை 628 உங்களுக்கு கோ மெமரியோ, இது எனக்கு ஒரு கோ மெமரி. இந்த திருநாள் திருவிழா நிகழ்ச்சியில நம்ம மிர்ச்சி சிவா சந்திச்சிருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியில வேற பிரபலத்தை சந்திக்கலாம். இது திருநாள் திருவிழா. Merry Christmas! இது திருநாள் திருவிழா. ஓகே, இப்போ ஒரு குட்டி கேம். இந்த குட்டி கேம்ல வந்து ஒரு குட்டி மரம் இருக்கு, கிறிஸ்மஸ் மரம். இதை நீங்க அலங்கரிக்க போறீங்க. பொருட்கள்லாம் இருக்கு. 3 மரம். அந்த மரத்துல பார்த்தா ஏதோ அவர் போடுற பிராட்டா மாவு மாதிரி இருக்கு. அவரோட மனசு போல அந்த பனியும் வெல்ல, அதனால அவர் டயலாக் எடுத்துட்டு நீ ஏற்கனவே பறக்கும். நீங்க பாட்டுக்கு டெக்கரேட் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு 3 நிமிடங்கள் தான் கொடுக்கப்படும். 3 நிமிடங்கள் and the time starts now. பாரு, ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியம். எவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறாங்க ஃபவுண்டேஷனோட. பாரு, நீங்க உங்க வீட்ல வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் டெக்கரேட் பண்ண பிடிக்கும். நீங்க செஞ்சிருக்கீங்களா? அப்பதான் வர்றவங்க எல்லாம் கீழே பிரசன்ட் வச்சுட்டு போவாங்கல்ல. அதுக்காக வைக்கணும். நீங்க எடுக்க முடியல. யார் எத்தனை பேர் நிறைய டெக்கரேட் பண்றீங்க அவங்க தான் அந்த வின்னர். இப்போ இன்னும் 1 minute தான் இருக்கு. புறா வைக்கல. டைம் இருக்கு, சீக்கிரம் அழகா டெக்கரேட் பண்ணிருங்க. மாடப்புறா இவங்க மாலை போடுற மாதிரி போடுறாங்க லைட். ஓகே, 10 9 8 7 6 5 1 ஜபு ஜபுட பாக்கும்போது அது வெள்ளையா இருக்கனால ரொம்ப பயங்கரமா டெக்கரேட் பண்ற மாதிரி ஒரு. ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நினைக்கிறேன் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அதான் மேட்டர். ஏன்னா இவ்வளவு மோசமா யாரும் கூடாது. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பார்க்கவே கூடாது. பார்க்க கூடாது சொன்னீங்க, ஆனா இப்ப ஊரே பாத்துக்கிட்டு இருக்கு. சுதாஷினியோட ஓகே, ஏன்னா வெரைட்டி இருக்கு. டீசன்ட்டா இருக்கு. டீசன்ட்டா என்ன நட்சத்திரம் மட்டும் உழுவ ஆரம்பிச்சிட்டு. அங்க பாருங்க. சரி, இதுல வந்து ஸ்டெடியா நிக்கிறது வந்து இந்திராவுடைய கிறிஸ்மஸ் தான். ஆனா அந்த புறா வந்து கிராஷ் ஆயிடுச்சு, சோ நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியாது. சுதாஷினியோடது நம்ம வந்து கொஞ்சம் இவங்க லைட் இருக்கு, நல்லா இருந்துச்சு. நாசமா இருக்கு. இந்த டெக்கோ போட்டியில வெற்றி பெற்றவர்கள் நீங்க 3 பேருமே. வெரி குட். இவ்வளோ நேரம் ரொம்ப உற்சாகமா எங்க கூட நேரம் செலவிட்டீங்க இல்லையா? ஆனா இந்த அங்கம் வந்து போன எபிசோட்ல சில பேர் கண்ணீரே வந்துருச்சு. அதனால இந்த அங்கம் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம இந்த காலகட்டத்துல வந்து எல்லாமே ஃபோன்ல மெசேஜ் அனுப்புறதுனால இந்த கார்ட்ஸ் எழுத்துற பழக்கத்தை விட்டுட்டோம் இல்லையா? ஆனா கிறிஸ்மஸ்னாலே நம்ம வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புறது தான் ஒரு வழக்கமா இருக்கு நிறைய வீட்டில். நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ற ஒரு பர்சனுக்கு இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா கிரீட்டிங் கார்டு எழுத போறீங்க. ஓகே, இப்போ நீங்க எழுதுனதை வாசிக்க போறீங்க. இந்திரா, நீங்க யாருக்கு எழுதுனீங்க? அப்பா. அப்பாவுக்கு. ஓகே. Appa, miss you tons. You're gone too soon. You would have been proud of the person I have become. I will guard Amma with all I have. Love you. அப்பா கூட ஒரு ஸ்வீட் மெமரி இருக்கும்ல. நான் பொம்பளை பிள்ளை, அப்பா என்ன ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்ப்பாரு. ஆமா. டயரை போடு, பெயிண்ட் அடி, டயரை மாத்து, இதை போய் கழுவு, அரிசி மூட்டை தூக்கு, வெயிட் தூக்கு, என் கூட ஜாகிங் வா. இப்பதான் புரியுது அதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. ஏன்னோ அப்பா வந்து ரொம்ப ஆம்பளை பிள்ளை மாதிரி தான். அடே வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு. அடுத்து வந்து சுதாஷினி நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு வந்து ஒரு பெட் நாய்க்குட்டி இருந்துச்சு. பேர் வந்து கேல்வின். Should I read? Yes. Okay.
I miss hugging and cuddling with you. I wish that where you are right now has all the wonderful things you can ever have. I would always cherish our moments together. Usually பார்த்தீங்கன்னா இப்போ செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த இமோஷன்ஸ் தெரியும். அந்த செல்ல பிராணி இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் என்ன நாய்க்குட்டி அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த பாண்ட் வந்து மொழிகள் இல்லை. அந்த பாண்டை பற்றி சொல்றதுக்கு குழந்தை மாதிரி. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாவுக்கு நாய்க்குட்டிலாம் பிடிக்காது. அது கொஞ்ச நாள் கழிச்சு மடியில் வச்சு தொட்டியில் வச்சு அந்த மாதிரி ஆட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பாண்ட். எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ அதுக்கு புரியும். அதுவாகவே வந்து என்கிட்ட கடல் பண்ணும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ பியூட்டிஃபுல் பாண்ட். ஸோ அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம். பட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல். ஸோ உங்களுக்கு ஒரு சிப்ளிங் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஜபு, நீங்க யாருக்கு எழுதிருக்கீங்க? நான் வந்து ஒண்ணுமே எழுதலை, எங்க அம்மாவுக்கு தான் எழுதியிருக்கேன். ஹாய் ஜெமீலா, ஹாய் மாம், ப்ளீஸ் கம் அண்ட் குக் ஃபார் மீ. ஏன்னா 2 வாரமா வீட்டுக்கு வரல. அப்போ என்ன மிஸ் பண்ண பார்க்கும்போது அவங்க சாப்பாடு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சிறு வயதுல நீங்க நிச்சயமா வாங்கில நாட்டி தானே பார்த்து எப்படி எப்படி அம்மா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா இல்ல முடியலையா? நோ கேனா, அம்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்கூல் பிரின்சிபல் வீட்டுக்கு வந்து சைன் வாங்கிட்டு தயவு செய்து பிள்ளை ஸ்கூலுக்கு அவ்வளோ நோட்டியா. ஓகே, அம்மா கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர் உங்ககிட்ட நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டது. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஸோ பாதி கட்டத்தில் ஒரு சிங்க பேரன்னு தான் வளர்ந்தாங்க, நம்மளை வளர்த்தாங்க. ஒரு 3 ஆம்பளை பசங்க வளர்க்க ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்கிறனால அவங்க வழி என்னன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதை பார்க்கும்போது எப்பவுமே அவங்க மேலே அன்பு மரியாதை எல்லாமே கூடுது. இப்போ வந்து கிறிஸ்மஸ் சொல்லும் போது இந்த கிஃப்ட் மட்டும் வாங்குறது இல்லை. நம்ம வந்து இந்த பண்டிகை நேரத்தில் வந்து வருஷத்தில் கடைசி பண்டிகையாக இருந்தாலும் நம்ம அன்பை கொடுத்து பழகணும். அது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். சரி, இந்த கிறிஸ்மஸ் தினம் அன்று நம்ம நல்ல விஷயங்கள் வந்து கொடுத்து நம்ம இவங்க சிறப்பு விருதுகளும் நிறைய அன்பை கொடுத்துருக்காங்க, சில உண்மைகளை வெளியாக்கி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது யாழினி காதல். இது திருநாள் திருவிழா கிறிஸ்மஸ் தின சிறப்பு நிகழ்ச்சி. மேரி கிறிஸ்மஸ். Merry Christmas. ஜிங்கிள் 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 பெல் ஜிங்கிள் பெல்.